ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான அலப்பறைகளை கொடுப்பாரு, எந்த மாதிரியான யோக போகங்களை கொடுப்பாங்க இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் 2-9 அதிபதியாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்திலே மிகவும் சாதகமாக இருக்கின்றார். அதைவிட மிகச் சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் 6ஆம் இடத்திலே வக்ரத்தில் இருக்கின்ற சனியும் அவருடன் கூடிய ராகுவும். இந்த 3 கிரகங்களும் மிகவும் வலிமையுடையதாக அமையப்பெற்றிருக்கின்றார்கள். இதனை அடுத்து 2வது பட்சமாக 10ல் அமர்ந்த குருவும் 3ல் அமர்ந்திருக்கின்ற நீச சந்திரனும் உங்களுக்கு 2வது பட்சமாக நல்ல யோக போகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றார்கள். என்ன, இன்னும் சனிப்பெயர்ச்சி இன்னும் நடக்கலை. சனிப்பெயர்ச்சி என்பது மீன மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வரும். அது வருகிற 6/3/2026 அந்த தேதியில் தான் சனிப்பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. அதுவரையிலும் உங்களுக்கு 6ஆம் இடத்து யோகபோக சனி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவரோடு கூட ராகுவும் சேர்ந்திருப்பது பருத்தி புடவையாக காய்த்து கையில் கிடைச்சது போல், புடவை கையில் கிடைச்சது போல். அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த கதையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் என்பது ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னால் யாரையும் கேட்காது. அது இஷ்டத்துக்கு வந்துடும், அது இஷ்டத்துக்கு போயிடும். வருகிற போது நமக்கு ஆனந்தம், சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படி நம்மளை கேட்காமலே வரக்கூடியதைத்தான் யோகம் என்று சொல்லுகின்றோம். அந்த யோகத்தை பொதுவாக வழங்கக்கூடிய, நிரந்தரமாக வழங்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவானும் ராகு பகவான். சனி சொத்து சுகங்கள், பணம், தங்கக்கட்டி இவைகளெல்லாம் அள்ளி தருவார் அப்படின்னு சொன்னால், ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் நல்ல போகங்களை அள்ளி வழங்குவார். பெண் சுகபோகத்துக்கு அந்த ராகுவை போல சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு சுக்கிரனை விட ராகு பகவானுடைய சுகபோகம் இது சுக்கிரன் நேரடியாக தருவார், ராகு மறைமுகமாக தருவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். அதே சமயத்தில் சுக்கிரன் வலிமையற்று போயிருந்தால் அந்த ராகு என்னதான் கொடுத்தாலும் அது நமக்கு தங்காது. அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த எதிராளி நமக்கு தங்காமல் போயிடுவாங்க. இப்போது என்ன அப்படின்னு சொன்னால், 11ல் சுக்கிரன் பகையாக இருந்தாலும் பலமாக இருக்கின்றார். பகையாக இருந்தாலும் பலமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்திலே சனி வக்ரகதியிலே இருந்த போதிலும் கூட அவருடைய குருவின் பார்வை என்ற காரணத்தினால அவர் சொக்கி போயிருக்கிறார். உங்கள் மேலே சொக்கி போயிருக்கிறார்னா அந்த அளவுக்கு யோகங்களை கொடுப்பதிலே ரொம்ப தாராளவாதியாக இருக்கின்றார். சனி சொக்கி போவது என்பது சில சமயங்களில் சில ராசிக்காரங்கள்கிட்ட நடக்கும். அந்த மாதிரி அது ஏகதேசம்தான் நடக்கும். எல்லா காலங்களையும் அவர் முரட்டுத்தனமாக அடிக்கிறதெல்லாம் கெட்டிக்காரராக இருப்பார். ஒரு சில நேரங்களில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு மயக்க நிலையில் அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ வக்கரம் அடைந்த சனியை குருவின் பார்வை படுகின்ற காரணத்தினால சொக்கி போய் இருக்கின்றார். ஆகையினால உங்களுக்கு எந்த விதமான தடைகளையும் கொடுக்காமல் வரவு மேல் வரவை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கின்றார். கூட ராகு என்பவர் 6ஆம் இடத்துல இருந்து வருகின்ற அந்த ராகுவையும் இந்த குரு பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற காரணத்தினால, அதாவது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அது ஒவ்வொரு சில நேரங்களில் அது நல்லா வேலை செய்யும், மற்ற நேரங்களில் பார்வை பார்த்தாலும் அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமான பார்வை என்ற காரணத்தினால, இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷமாகிய 4-7க்கு உடைய கிரகத்தினுடைய பார்வை அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். அவருடைய பார்வை என்பது நல்ல பார்வை. நல்ல பார்வை என்ற காரணத்தினாலே நல்ல நட்பு, நல்ல மனைவி, நல்ல கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம்.
தாய் வர்க்கத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்ததனால அதுவும் உங்களுக்கு யோகமாக வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீடு, நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டத்திலே, அதாவது செப்டம்பர் மாத ராசி பலன்களில் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கின்றது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் அவர் நல்லபடியாக இல்லை, அவர் சூனியம் ஆயிட்டார். அதனால் அவரும் உங்களுக்கு வந்து கெடுக்க மாட்டார், அவர் கெடுக்கணும். அதாவது கன்னி ராசிக்கும் செவ்வாய்க்கும் எப்பயுமே கடும் பகையாத்தான் இருக்கும். இந்த கன்னி என்பது வந்து, கன்னி ராசி என்பது வந்து இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. அந்த செவ்வாயானவர் என்பது போர்ப்படை தளபதின்னு சொல்லுவோம். இளவரசனுக்கும் போர்ப்படை தளபதிக்கும் ஒத்து போகாது எப்பயுமே. மன்னருக்குத்தான் அந்த அந்த படை தளபதி வந்து ஒத்து போவாரே தவிர இளவரசனுக்கு ஒத்து போக மாட்டார். இது எல்லா நாட்டிலையும் எல்லா காலங்களிலையும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்படிப்பட்ட பகையாளியாகிய செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார், ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. என்றாலும் கூட பகையாத்தான் உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அவர் பகையாத்தான் போயிடுவார். பகையாக உட்கார்ந்தாலும் நவமி திதியில் இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினால அவர் சூனியம் அடைந்து விட்டார். ஸோ ராசியில் உட்கார்ந்தால் கண்டிப்பாக உங்களை கெடுக்கணும். சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் இத்தியாதி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பெண்களை நீங்கள் தொட்டதுனால பிரச்சனை, பேச்சு கொடுத்ததுனால பிரச்சனை, பார்த்ததுனால பிரச்சனை, இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் அவரே சூனியமாகி விட்டார். ஆகையினால கெடுக்காமல் பேசாமல் இருப்பார். உங்களுக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் நடக்க வேண்டிய கட்டம். பட் அவர் சூனியமாகி விட்டதுனால அதெல்லாம் நடக்காது, அந்த கெட்டத்தன்மைகள் நடக்காது. அடுத்த பாயிண்டாக 12இல் அமர்ந்திருக்கின்ற இந்த சூரியன், புதன், உங்களுடைய லக்னேசன் புதன், கேது, இவங்க வலிமை குண்டி இருக்கிறாங்க. பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பெரிய யோகம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது முக்கியம். 15 கோடி கிடைச்சிருக்கு அப்படின்னு 15 கோடியா அப்படின்ட்டு ஆணு மூச்சு நின்று போயிடக்கூடாது. அந்த மாதிரியாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் வியாபார நோக்கம் உடையவர்கள். ஆகையினால் பெரும்பாலும் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாலும் சரி, தாங்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசி நாயகனானவர் 12ஆம் இடத்துல மறைந்ததோடு மட்டுமல்ல, அஸ்தமனம் பெற்று கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வரும். ஆனாலும் சில பேருக்கு, அதாவது குறிப்பாக உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களில் உள்ளவர்கள், இதுதான் கன்னி ராசி. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் உபாதை என்பது இருக்கும். அதனால் யோக போகங்கள்லாம் தானாக தேடி வந்தாலும் அதனை அனுபவிக்க முடியாத சில வன்மம் உடலில் இருக்கும். வன்மம் என்பது இந்த இடத்தில் உடலுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய நோய் நொடிகள் இந்த மாதிரி அமைந்திருக்கிறது. அதுதான் மைனஸ் பாயிண்ட்டுகள். சரி, இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ராசி நாயகனானவர் 12ஆம் இடத்தில் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் என்ற ஒரு கணக்கு உண்டு. அவர் சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு. ஆகையினால தோஷம் எதுவும் கிடையாது. ஆக நல்லவராக போய்விட்டார், யோகாதிபதியாக போய்விட்டார். என்றாலும் கூட அவரோடு அரவு என்று சொல்லக்கூடிய கேது அங்கே இருக்கின்றார். ஆகையினால தான் உடல் உபாதை இருக்கத்தான் செய்யும். சில சமயங்களில் உள்ளுக்குள்ள உடல் உபாதை வெளியே தெரியாது. இப்போ சுகர் கம்ப்ளைண்ட், ப்ரெஷரு அப்படிங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது. ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தான் சில பிரச்சனைகள், உங்களுக்கு தடுமாற்றங்கள், சில குழப்பங்கள் காட்டும். அதை வச்சு தான் உள்ளுக்குள்ள நோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சில பேருக்கு மூட்டு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கும். மனப்பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? எங்கேயோ யார்கிட்டையோ எங்கேயோ இழந்திருக்க வேண்டும், பறி கொடுத்திருக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுத்தான் தான் மனக்குழப்பம் ஏற்படும். உதாரணமாக, ஒருத்தியை தீவிரமாக காதலிக்கிறீங்க, காதலித்து அவளும் காதலிக்கிறார், திடீர்னு பேக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்க, பிரேக்கப்,
பேக்கப் கூட இல்லை, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படித்தானே ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. பிரேக்கப் அப்படின்னு சொன்னால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிதான் அர்த்தம். அதாவது பேக்கப் அப்படின்னு சொன்னால் டோட்டல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அப்படி தான் நினைக்கிறேன். பிரேக்கப் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் பிரேக்கப் ஆனதுக்கு அந்த யோசனை பண்ணி 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 மண்டை காயும். இந்த மண்டை காய்கிறதுனால ஏற்பட்ட குழப்பங்கள், மனம் வந்து தவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள். எப்பவுமே மனம் தடுமாறினால் உடல் தடுமாறும். முதல்ல மனம் தடுமாறிடும். தடுமாறினுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து உடம்பு காட்டும். அந்த தூக்கமின்மை இந்த மாதிரி எல்லாம் அது கொண்டு வந்து காட்டும். இப்படிப்பட்ட சில இதுகள் இந்த ஏற்கனவே நடந்து முடிந்த பிரச்சனையினால கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டு உடல் உபாதைக்கு இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரியாக கொஞ்சம் இருக்கும். அது கேது சம்பந்தப்பட்ட காரணத்தினால். இருப்பினும் சூரியன் என்பவர் கூட இருக்கிறாரு. அவரை இந்த சூரியன் புதன் கேதுவை சனி பார்த்துண்டு தான் இருக்கிறார். ஆகையினால கொஞ்சம் பிரயாசப்பட்டு அது சரி செய்யப்படும். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். 12 ராசி நாயகன் 12 இருந்துச்சுன்னா செலவுகள் ஏற்படுங்கிறதுக்கு ஒரு கணக்கு. ஆக விரயங்கள் ஏற்பட்டு, அதாவது மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அது சரியாகி போய்விடும். 1 12 இருக்கிறதுனால. 10 12 இருந்துச்சுன்னு சொன்ன 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரம் வந்து அமோகமாக இருக்கும். இந்த இடத்துல புதன் விட்டு கொடுக்க மாட்டார். ஆக ஏனென்றால் 10ஆம் இடத்துக்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுடைய விடாமுயற்சி, ஏற்கனவே வியாபாரத்துக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வியாபாரம் தொழில் வகையில எல்லாம் நீங்கள் சக்கப்போடு போடக்கூடிய ஒரு நபர்கள். எந்த கரகம் எங்கிட்டு போனாலும் சரி, அதாவது கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய நபர் அந்த கன்னி ராசி நேயர்கள். ஆகையினால உங்களை பொறுத்த மட்டில் தொழில் வாணிபத்தை பொறுத்த மட்டில் உங்களை மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி எந்தெந்த எப்படியெல்லாம் அந்த தர்ம சங்கடத்தை எல்லாம் தாண்ட முடியும், அப்படிலாம் தாண்டி வியாபார பெருக்கம், தொழில் முன்னேற்றத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக வச்சிருப்பீங்க. ஆகையினால தொழிலில் உங்களுக்கு போட்டி யாரும் இருக்க முடியாது, எல்லாம் தவிடுபடி ஆகி கூடக்கூடிய ஒரு கட்டம். அதுலேயும் செப்டம்பர் மாதத்தில் வியாபாரமும் தொழிலும் அமோகமாக நடந்து முன்னேறும். இதில் சில பேருக்கு வந்து இந்த தொழில்துறையில் உள்ள கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வடக்கு திசையில் இருந்து அல்லங்கில் கிழக்கு திசையில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. அது கடல் கடந்ததாகவும் இருக்கலாம், அல்லங்கில் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் கூட இருக்கலாம். மிகப்பெரிய வாய்ப்பு, அது வந்து யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருகின்றது. அந்த வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கையை உண்டு பண்ணக்கூடிய அளவில் அந்த சம்பாத்தியம் பெருக்கி கொடுக்கக்கூடியதாக அமையும். குறிப்பாக அந்த உங்களுக்கு பொறுத்த மட்டில் 17ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 1 முதல் 17க்குள்ள இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து சேரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் 1க்கு 10 மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் நல்லபடியாக நடக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி தொழிலாளர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாங்க. ஏனென்றால் எந்த வியாபாரமோ தொழிலோ தொழிலாளர்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் முதலாளி உருப்பட முடியும். அதே போல் கன்னிராசியில் பிறந்த தொழிலாளர்களாகிய நீங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு முதலாளியினுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஏனென்றால் முதலாளிக்குத்தான் இந்த ஜாதகமா அப்படின்னு கேட்டக்கூடாது. தொழில்துறையில் தொழிலாளர்கள் என்பவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 1-2 முதலாளி பார்க்கலாம், 3 முதலாளியை பார்க்கலாம், மற்றது எல்லாமே தொழிலாளியாக தான் இருப்பீங்க. ஆகையினால தொழில் செய்து தொழிலாளர்கள் அப்படிங்கிற கண்டத்தில் வரும்போது உங்களுக்கு அவங்களுடைய மேலதிகாரி அப்படின்னு எடுக்கணும். மேலதிகாரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டிய சலுகைகளெல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் எக்ஸ்கிரேஷியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். பண வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. 10 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்ததுனாலே அப்படி. அதே போல் உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நல்ல பேர் கிடைக்கும், அருமையான பேர் கிடைக்கும். பேரும் புகழும் தேடி வரும். அதே சமயத்தில் பாராட்டும் பரிசும் கூட தேடி வரும். அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அருமையான மாதம் இந்த மாதம். உடலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக 11க்கு அதிபதியாகிய சந்திரன்
எப்பயுமே 11 3ஆம் இடத்துல இருக்கலாம். 11, 12 8 இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கலாம். 10 அவர் நீசமாக இருக்கிறதுனால வரவுகள் வந்து 1க்கு 10 மடங்காக லாபங்களை ஈட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இதன் மூலமாக உங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. 11 சந்திரன் ஆகி அவர் 3ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் ஆகி 3ஆம் இடத்துல நீசப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால வருமானத்தை பொறுத்தமட்டில் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். லாபங்கள் பெருகும். அதே போல் 2 9க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வலுவடையக்கூடிய காலகட்டம். கடல் கடந்த பெண்களும் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. எங்கேயோ ஒருத்தி இருப்பா. அப்படிப்பட்ட ஒருத்தி உங்களுக்கு முழு அளவு சப்போர்ட்டாக இருப்பாள். தொழில்துறையிலே வளர்ச்சிக்கும் வியாபாரத்துறையிலே வளர்ச்சிக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள். அதே போல் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் கூட சக தொழிலாளியாகிய சக பணியாளராகிய அந்த பெண் உதவியாளர் கூட உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது வந்து நல்ல மனதோடு செய்யக்கூடிய காலங்கள். ஆகையினால் அதை தவறான கோணத்தில் பார்த்துட வேண்டாம். காதல் நம்ம மேலே காதலில் ஏற்பட்டுட்டாலோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அது வந்து நல்ல ஒரு நட்பு ரீதியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. ஆகையினால் எதையும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு சில 1-2 பேர் உங்களுக்கு மேலே காதல் வைக்கலாம். அதுக்காக எல்லாருமே, அதாவது ஒரு 10 பெண்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா 10 பேருமே உங்களுக்கு உங்கள் மேலே காதலில் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. நியாயமான முறையில் நல்ல நோக்கத்தோடு தம்பி என்ற முறையில் அண்ணன் என்ற முறையிலும் இந்த மாதிரி எல்லாம் கூட பழகக்கூடிய வாய்ப்பு தேடி வருகின்றது. எல்லாருமே அழகிகளாக இருப்பாங்க. அது ஒன்று. அதனால தான் நீங்கள் வந்து எடுத்த உடனே எல்லாரும் நம்மளை காதலிக்கிறாங்களோ அப்படின்னு கூட நினச்சிக்க தோணும். அப்படிப்பட்டது அது வல்ல தூய்மையான நட்போடு தான் வருகிறார்கள். அடுத்து 12க்கு அதிபதி ஆகிய சூரியன் 12ஆம் இடத்திலே இருக்கின்றான். அயன சயன போக பாக்கியத்துக்கு பஞ்சமில்லை. உடல் நலத்தில் மட்டும் தகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அனுபவிக்க தடை கிடையாது. எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. 2 9க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல பகையாக இருந்த போதிலும் வலிமையாக இருக்கின்றார். தனம் பெருகும். குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கை துளிர் விடும், மேலோங்கும். வாக்கு சுத்தம் உண்டாகும். பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினால அந்த பூரண பாக்கியம் என்ற கணக்கில் இப்போ இருக்குது. அந்த வீடு சுத்தமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் அவருக்கு 10ஆம் இடத்துல சனியும் ராகுவும் குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினாலே பல பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு காதலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அது வந்து பாக்கியம். விடுபட்ட கதை, அதாவது தொட்ட குறை விட்ட குறைம்பாங்கள்ல, அந்த மாதிரி விடுபட்ட கதையில் உங்களை பலரும் நாடி வரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். இருப்பினும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை தேவை. அடுத்தபடியாக 3 8க்கு அதிபதி ஆகிய செவ்வாய் லக்னத்திலே அமர்ந்து பகை ஆகி சூனியப்பட்டு விட்ட காரணத்தினாலும் அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினால உடல் நலம் கொஞ்சம் கவனிப்பு நடந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறது 10% பார்த்தீங்கன்னா 100% குணமாயிடும். அந்த அளவில் இருக்குது. நீங்கள் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பறக்க இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த உடல் நலம் பாழடையும். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சம்பாத்தியம் எப்போ வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதே சமயத்தில் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் சம்பாத்தியம் பண்ணதை அனுபவிக்க முடியும். ஆகையினாலே உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறையாக இருங்கள். வேற ஒன்றும் பாதகமாக இல்லை. ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறது. அவப்பெயர்கள் விலகக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக முயற்சி நல்லபடியாக இருக்கின்றது. 3 குடையவன் சூனியமாகி 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் 1 கோடி சமன்பாடுக்கு பெறும். 1 கோடி பொன்னை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உத்தமமான முயற்சி, நல்ல முயற்சியில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றி கொடியை நாட்டி கொடுக்கக்கூடிய வகையிலே சனியும் ராகும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதே போல் செவ்வாய் சூனியம் அடைந்து 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்திற்கும் உங்களுடைய முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி கொடியை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே குருபார்த்த சனியாக இங்கே இருக்கின்றார். ஆகையினாலே எல்லா முயற்சியும் வெற்றியடையும். பயணங்களால் பல நன்மைகள் கிடைக்கும். அடுத்தபடியாக 4க்கும் 7க்கும் உடைய குரு, இவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல 4க்குரியவன் 10ஆம் இடத்திலே இருந்தால் அந்த 10க்குடையவனோடு 11க்குடையவனும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் புதையல் யோகம்னு சொல்லணும். இவர் 11க்குடையவர் வந்து
விலகிட்டார். குரு ஒரு பக்கம், சந்திரன் ஒரு பக்கம், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் புதையல் கிடைக்குதோ இல்லையோ, புதையலுக்குப்பான யோகம் வியாபாரத்துறையிலும் தொழில்துறையிலும் பெறுவீர்கள். இது செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கண்டிப்பாக வரவுகள் தேடி வரும். செப்டம்பர் மாதம் முடியும் பொழுது நீங்கள் இது உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே புதையல் யோகம் போல, புதையல் கிடைச்சது போல நினச்சிக்கிடலாம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, பணம் சம்பாத்தியம் கோடிக்கணக்கில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அதே போல் நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு, மனை, வாகனங்கள், வண்டி இவைகள் எல்லாம் நிறையா யோகங்கள் இருக்கின்ற காரணத்தினால இவைகளின் மூலமாக பயணங்கள் இனிமையாக இருக்கும். கட்டிடங்கள் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடக்கும். நிலம்புலன்களை வாங்கி அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது போல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கின்றது. எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கின்றது. 7 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பெண் அல்ல, பல பெண்கள் தொடர்புகளை இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் வலுவாக அமைக்கக்கூடிய கட்டமாக இருக்கிறது. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக வருமானம் பெருகும், கௌரவம் சிறக்கும், கௌரவம் முன்னேற்ற பாதையிலே செல்லும், சொத்து சுகங்கள் உங்களை அறியாமலே தேடி வரும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. 5, 6 அதிபதி ஆகிய சனி 6ஆம் இடத்துல தான் இருக்கார். இன்னும் 7ஆம் இடத்துக்கு போகல. ஆகினால பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் விலகும். ஆரோக்கிய குறைவுகள்லாம் மாறி ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள். குழந்தைகளுடைய சுபகாரியம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய கட்டமாக இருக்கின்றது. அந்த காரியத்தை நடத்தி வைப்பதன் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்திலே அந்தஸ்தும் பெருமையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்ததனால குலதெய்வத்தினுடைய அருளோடு உங்களுடைய குடும்ப மேன்மைகளை நீங்கள் இப்பொழுது கொண்டு செலுத்துகின்றீர்கள். ஆகையினாலே குடும்பம், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து நிறைய கிடைக்கப் பெறுவீர்கள். புகழ் பெறக்கூடிய காலகட்டம். அந்த கோவிலில் ஏதாவது ஒரு கைங்கரியம் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கின்றது. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அரிய வாய்ப்பாகத்தான் எல்லாருக்கும் கிடைக்கும். கோவில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கிறது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணினாத்தான் அந்த மாதிரி கிடைக்கும். அப்படிப்பட்ட புண்ணியங்களெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கிறதுனால அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. ஆகையினாலே உங்களுடைய புகழ் குன்றாமல் குன்றின் மீது வைத்த குத்துவிளக்காக பிரகாசிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இது மிளிர்கின்றது. கடன் காட்சிகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நோய் நொடிகளுக்கு மட்டும் செலவிடக்கூடிய கட்டமாக இது இருக்கின்றது. இருப்பினும் கொஞ்சம் மனசு வச்சேன்னு சொன்னால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அதே போல் வழக்கு வம்புதும்புகள், உங்களை எதிர்த்து போட்ட வழக்குகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்று பைசலாயிரும், இல்லைன்னு சொன்னால் சரண்டர் ஆகும், இல்லை ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிடுவாங்க. வழக்கை வாபஸ் வாங்கி உங்களோடு சமாதானம் பேச முன் வரக்கூடிய காலகட்டமாக இது விளங்குகின்றது. ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஆரோக்கியத்திற்கு மட்டும் செலவிடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு தன்னால் தேடி யோக போகங்கள் தேடி வருகின்றது. நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். சிறுவர் சிறுமியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தினால் வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க்குகள் வாங்கலாம். கருத்தூண்டி படிக்க வேண்டும். அடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு இதில் அதாவது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கின்றது. இது போக காதல், காந்தர்வம் இவைகள்லாம் சர்வசாதாரணமாக இந்த மாதத்தில் உலாவக்கூடிய கட்டம். அதில் சில பேர் விடுபடலாம், சில பேர் சேரலாம், இந்த மாதிரி இருக்குது. இருப்பினும் உண்மையான காதல் இந்த மாதத்தில் வெற்றி அடையும். அதை அடுத்து இந்த திருமண வாய்ப்பை தேடி காத்திருக்கின்றவர்களுக்கு, நீங்கள் எத்தனையோ பார்த்தீங்க, எத்தனையோ கழிச்சிங்க, எத்தனையோ வந்துச்சு போச்சு. இப்போ இறுதியாக என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைத்ததெல்லாம் பாதி வெற்றி பாதி தோல்வி, இந்த மாதிரி வரன் அமைந்து திருமணமாக முடிந்துவிடும். அந்த மாதிரியாக இருக்கின்றது. திருமண வாய்ப்பை தேடி காத்திருக்கின்றவர்களுக்கு, காளையர் கன்னியர்கள் எல்லாருக்குமே இதுதான். எதிர்பார்த்தது முழுமையாக கிடைக்காது, அதில் பாதி கிடைக்கும், மீதி தோல்வி. ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரன் அமைய பெற்று இறுதி நிலவரம் என்பது திருமணமாக முடிந்துவிடும்.
அந்த மாதிரி இருக்குது. திருமணம் ஆகி இருக்கின்ற அந்த கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் உள்ள தலைவர்கள், குடும்பத் தலைவர்கள், அதாவது மனைவி மக்களோடு வாழக்கூடிய குடும்பத் தலைவனை பொறுத்த மட்டில் உங்களுக்கு உசுன்னு உட்கார நேரமில்லாத அளவுக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கொண்டு இருக்கும். உங்களுடைய உடம்பே நேரத்துக்கு சாப்பிட முடியாத உங்களுடைய உடம்பே பாழாக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். அதன் மூலமாக சில அப்பப்போ ஏதாவது நோவு நொடிகள் ஏற்படும். அதை கவனமாக கையாண்டீர்களே இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலமாக இருப்பார்கள் எல்லாரும். உங்களுடைய தயவினால் குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஆக சொத்து பத்துக்கள் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் குடும்பத்தில் கௌரவம் மேலோங்கும். சமுதாயத்தினரிடையே உங்களுக்கு தனி கௌரவம் கொடுத்து மகிழ்விப்பார்கள். அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் குதூகலமாக இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்தபடியாக சில கன்னி ராசி பிள்ளைகள், கன்னி ராசியில் பிறந்த வயது வந்த பிள்ளைகள், அவங்க ஜம்ப் ஆயிரும், அதாவது காதலிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்தபடியாக வயது முதிர்ந்தவர்களுக்கு, வயது முதிர்ந்த அதாவது 60+ உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியம் ரொம்ப தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கடுமையாக இருக்குது. இருப்பினும் ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். சில பேருக்கு அந்த ரணகளம் ஏற்படக்கூடியதாக, அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் சில பேருக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் இருக்கிறது. ஆனாலும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஆயுளுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். இப்போ தான் எல்லாம் வலியே இல்லாமல் எல்லாம் பண்ணியிருந்தாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஆகையினால் உங்களுடைய மன அமைதியை வைத்துக்கொண்டு குதூகலமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றபடி மருந்து மாத்திரைகளை சரியாக முறையில் உட்கொண்டீர்களே ஆனால் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. உங்களுடைய விட்டுப்போன சொந்தங்களெல்லாம் உங்களை தேடி குஜலம் விசாரிக்கக்கூடிய கட்டம். சில செலவுகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் குறையும், மனத்தாங்கல் மாறும், கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்தபடியாக பெண்களை பொறுத்த மட்டில், இந்த கன்னி ராசியிலே பிறந்த பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த குறைபாடுகள் இந்த மாதத்தில் விளையும். அருகில் இருந்த பணியாளர் ஒருத்தர் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க போன மாதம்ல ஒரு 2 மாதமே குடைச்சல் கடுமையாக இருந்துச்சு. அதாவது தர்ம சங்கடமான ஒரு குடைச்சல். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 1 லட்ச ரூபா அவசரமாக, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவசரமாக அர்ஜெண்ட்டாக ஒரு 1 லட்ச ரூபா லோன் போட்டு கொடுங்க, நான் ஏற்கனவே லோன் வாங்கிட்டேன், அதனால் நீங்கள் எப்படியும் பார்த்து கொடுங்க, இந்த மாதிரி சூழ்நிலை குடும்பத்தில் அப்படின்னு. இது தர்ம சங்கடம். கொடுத்தால் கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியுது. இல்லை, ஒரு இடத்துல நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு உங்களை நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்தில் எந்த விதமான கையெழுத்தும் போட்டு விடப்படாது. அப்படி போட்டீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அந்த கடனை நீங்கள் தான் அடைக்க வேண்டியிருக்கு. அவர் வாங்குறது 5 லட்சமோ 10 லட்சமோ, அதுக்கு போய் நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னால் அவர் திரும்ப அடைக்க போகிறது இல்லை. நீங்கள் தான் அந்த முழு கடனையும் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. ஆகையினாலே தயவு செய்து ஜாமீன் கையெழுத்து, இன்ட்ரொடக்ஷன் கையெழுத்து போட்டு விட வேண்டாம். பெண்களாகிய உங்களுடைய கனிவான கவனத்திற்கு இதை எடுத்து இயம்புகின்றேன். அதுக்கு பதிலாக உங்களால் முடிஞ்சது ஒரு 10,000மோ 20,000மோ கொடுத்து என்னால் முடிஞ்சதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இது அதோட போயிடும். அதாவது அவங்கள தட்டி கழிக்கவும் முடியலை. அதே சமயத்தில் அவ்வளவு தொகைக்கு நம்ம ஜாமீன் போடவும் கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஆகையினால் உங்களையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நாளைக்கு இதே போல நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆகையினால் முடிந்த உதவியை செய்து அதோடு நிப்பாட்டிக்கங்க. என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்ட்டு முடிச்சிருங்க. இது நீங்கள் எப்போ திரும்ப கொடுக்குறீங்களோ அப்போ கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சொல்லிடணும். அதை திரும்ப வரப்போகிறது கிடையாது. வரப்போகிறது இல்லைன்னாலும் உங்களுடைய மனம் தவியாய் தவிக்கும். அந்த அளவுக்கு உங்களை அதாவது ரெக்வஸ்ட் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்கள். பெண்களை பொறுத்தவரைனா இளகிய மனம் உடையவர்கள் நீங்கள். அதை கேட்டுட்டு என்னால் கொடுக்க முடியாமல் இருக்க முடியலை, இல்லை கையெழுத்து போடாமல் இருக்க முடியலைன்னு சொன்னால் பின்னால் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு பின்ன கொஞ்சம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும்.
திரும்பவும் சொல்கிறேன், அந்த கடனை அவர் அடைக்க மாட்டார், நீங்கள் தான் அடைக்க வேண்டியிருக்கும். அதனால் முதலே யோஜனை பண்ணி செய்யுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், கவனத்தோடு இருங்க. மற்றபடி இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட மாதம் முடிகின்ற கட்டத்தில் அவர் அந்த தவியாய் கேட்டு தவிச்ச அந்த பணியாளரும் உதவி, அதாவது பக்கத்தில் உள்ள சக பணியாளரும் இடம் மாறுதல் அல்லது மொத்தத்திலே வேலையை விட்டு கூட போயிடலாம், அந்த மாதிரியான சூழ்நிலை வருகின்றது. அந்த செப்டம்பர் மாதத்தில் கடைசியில் அந்த மாதிரி நடந்துடும். அதனால் முடிந்த மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த மட்டில் நேரம் தவறாமையை கொஞ்சம் கடைப்பிடிங்க. நேரம் தவறி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வருகின்றது. நீங்கள் எந்திரிக்கிறதோ அல்லது புறப்படுதோ அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாலே கிளம்புனீங்கன்னா தான் நல்லது. இது கொஞ்சம் ஒரு 10-15 நாளாக அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நேரம் தவறாமையை குறிப்பிட்டு சென்றீர்கள், சரி பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் எந்த விதமான மன அழுத்தம் வராமல் வேலையை பார்க்கலாம். இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு இது முக்கியத்துவம். உங்களுடைய ப்ரமோஷன் வெயிட்டிங்கில் இருக்குது. சில பேருக்கு, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் என்னை பொறுத்த மட்டும். இன்னும் சில பேருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அது கிட்டத்தட்ட இன்னும் செப்டம்பருக்கோ நவம்பருக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றதாகையினால இப்போ அந்த தாமதத்தை தவிர்க்கும், காலம் தவறாமை என்பதை கடைப்பிடிக்க வேண்டும். உடல் நலத்தில் கொஞ்சம் தீவிரமான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வேலை பார்க்குற இடத்துலையும் டென்ஷன், குடும்பத்துக்குள்ளேயும் டென்ஷன், கணவனால் டென்ஷன், பிள்ளைகளால் டென்ஷன், மாமியாரால், இப்படி பல வகையில் போராட்டத்தை சந்தித்து கொண்டு வருகின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவர் 2 பேர் அல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், தொழில் முதல் நீங்கள் வேலை பார்க்குறதான் தெய்வம், மற்றதெல்லாம் அப்புறம். கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு நீங்கள் ஆதங்கத்தில் சில நேரங்களில் ரொம்ப மனம் உருகி வேண்டுறீங்க. அது நீங்கள் இருக்கிற இடத்துலே வேண்டுனா போதும். உங்களுடைய அறக்க பறக்க இத்தனை இடைஞ்சலுக்குள்ளே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போய்க்கிடலாம். அதுக்காக வெள்ளி செவ்வாய்க்கு போக முடியலைங்கிற ஆதங்கம் வேண்டாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தொழில் உத்தியோகம்தான் உங்களுடைய முதல் தெய்வம். அடுத்தது பொதுவாக தாய் தந்தையரை மனசில் நினைங்க. அது எப்பயுமே கூட இருப்பாங்க. அவங்க எங்கே இருந்த போதிலும் அவங்களுடைய முகத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் அப்படி தியானம் பண்ணிங்கன்னா போதும். அவர்கள் உங்களுக்கு மனத்தாங்கலை எல்லாம் விடுவித்து, மன அழுத்தத்தை விடுவித்து சந்தோஷத்தை ஊட்டுவார்கள். அடுத்தபடியாக கணவன் இதையும் சேர்த்துக்கணும். தாய் தகப்பனுக்கு அடுத்து கணவனையும் கருதுங்கள். அதை நினைச்சீங்கன்னு சொன்னாலே எல்லா சங்கடங்களும் விலகிரும், மனத்தாங்கல் விட்டு போயிடும், மன நிம்மதி கிடைக்கும். எல்லாமே மன நிம்மதிக்காகத்தான் ஓடுகின்றீர்கள். பிள்ளைகளை பொறுத்தமட்டில் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில பிள்ளைகள் தடுமாறும். இருப்பினும் படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாக படிக்க சொல்லுங்கள். அது உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக திருமண வயதுடைய பெண்களுக்கு நீங்கள் நினைத்தது போல இல்லாமல் பாதி அளவு வெற்றி கிடைக்கும். திருமணம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. பயப்பட வேண்டாம். வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும். திருமணத்தை சந்தோஷமாக மேற்கொள்ளுங்கள். எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த வயது முதிர்ந்த பெண்களை பொறுத்த மட்டில், வயது முதிர்ந்த பெண்கள் இன்னும் சில தொழில் வியாபாரத்தில் தான் இருக்கிறீங்க. வியாபாரத்தில் ஒரு கட்டிட்டீங்க. இதுவரைக்கும் ஒரு பெரிய பல சிறப்புகளை எல்லாம் செய்து சாதித்து காட்டி விட்டீர்கள். இனி உங்களுக்கு சமுதாயத்திலே பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு வகை இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். ரொம்ப புலங்காகிதம் அடையக்கூடிய அளவில் இந்த மாதம் அமைகின்றது. என்றாலும் திரும்ப சொல்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் கொஞ்சம் அந்த 50 வயசு தாண்டிய பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதம். ஆகையினாலே அதுக்கு தகுந்த உணவு முறைகளை தேர்வு செய்து உண்பது நல்லது. அடிக்கடி மருத்துவ பரிசோதனைகளையும் செய்து கொள்வது நல்லது. வயது முதிர்ந்த பெண்களை பொறுத்த மட்டில் அந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்பட்டாலும் மன நிம்மதி, மன அழுத்தம் விலகும், மன நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. எனினும் சில சந்தர்ப்பங்களில் பழசை எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. பழசை ரொம்ப நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷத்தை நினச்சி பார்த்தாலும் இப்போ நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேதனை வந்துடும். சங்கடத்தை நினைத்தாலும் வேதனை வரும். அதையெல்லாம் மறந்து இப்பொழுது என்ன நடக்கின்றது அதில் உங்களுடைய மனதை செலுத்துங்கள். மிக சிறப்பாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.